ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 சிலபஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாம் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி படிக்கலாம், என்ன மாதிரி படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு அப்படின்ட்டு 2 வச்சுருக்காங்க. 2A ரெண்டுக்குமே வந்து ஒரே ப்ரிலிம்ஸு, ஆனால் 2 மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து ஒரே ப்ரிலிம்ஸுங்கிறதுனால அந்த ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷும் வச்சுருக்காங்க, ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது, ஜென்ரல் தமிழ் இருக்குது. ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதே தான் 100 கொஸ்டின்ஸு 10ஆம் வகுப்பு தரம் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பட்டப்படிப்பு தரம், அதாவது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு தரம், அதுக்கு வந்து 75 கொஸ்டின். அதே மாதிரி மேக்ஸ் வந்து அதே மாதிரி 25 கொஸ்டின் தான், மொத்தம் 200 கொஸ்டின்ஸு. அதே மாதிரி தான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் 100 கொஸ்டின் வச்சுருக்காங்க, அது 10ஆம் வகுப்பு தரம் தான். அதே மாதிரி ஜிகேயில் பட்டப்படிப்பு தரம் வச்சுருக்காங்க 75 கொஸ்டின். மேக்ஸ் வந்து அதே 25 தான். இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான். நம்ம படிக்க போகிறது பார்த்தோம்னா தமிழில் 6 to 10th தான் படிக்க போகிறோம். 6 to 10th நம்ம புக்கு வந்து நம்ம நியூ புக்கு இப்போலாம் பார்த்தோம்ல, குரூப் 4 கொஸ்டின்லேயே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்துமே அப்படி தான் வருது. என்னென்னா சிலபஸ் வைஸ் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 6 to 10th தமிழ் புக் படிக்கணும் அப்படின்னா அது வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. அதேமாதிரி ஓல்டு புக்லேயும் சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதை வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இப்போ பகுதி ஆன்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் ஒரு 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. 21 டாப்பிக்லேருந்துமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 21 டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ்ஸு ஓல்டு சிலபஸில் ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அது, ப்ளஸ் நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது, இது ரெண்டையுமே எடுத்து உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவாக, இப்போ பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூலாசிரியர் அப்படின்னா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அது, ப்ளஸ் ஓல்டு புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது அந்த பாடம், அதே மாதிரி நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது, இதை மூணையுமே எடுத்து ஒரே வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த 21 டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்து இலக்கியம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அறநூல்கள், இது நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். ஏற்கனவே குரூப் 4க்கு வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நிறையாவே கவர் ஆகாமல் இருக்குது, இன்னும் நிறையா வீடியோஸ் போடாமல் இருக்குது. எதெல்லாம் விடுபட்டுருக்குதோ அந்த வீடியோஸையுமே எல்லாத்தையுமே வந்து அதாவது இப்போ கம்பராமாயணம்னு எடுத்துக்கிட்டால் கம்பராமாயணத்தில் ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதை ஃபஸ்ட் போட்டுட்டு, அடுத்து கம்பராமாயணத்தில் ஓல்டு புக்கில் வந்து எங்கே இருக்கோ அந்த பாடத்தையும் வந்து அப்படியே பின்னாடி அட்டாச் பண்ணி அதையும் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நியூ புக்கில் கம்பராமாயணம் எங்கே இருக்குது, இந்த மூணையுமே பார்த்துட்டோன்னா நமக்கு கம்பராமாயணம் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். அந்த மாதிரி இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதில் என்ன போடாத வீடியோஸை மட்டும் வந்து இதில் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தோன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதுவுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி படித்தாவே போதும், எங்கெங்கே வந்து கவர் ஆகுது அதை மட்டும் நம்ம படித்தா போதும் தமிழ் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து குரூப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 170+ அந்த மாதிரி இருந்தால் தான் சேஃப் அப்படின்றது. ஆனால் நமக்கு குரூப் 2ல் பார்த்தோன்னா நம்ம அவ்வளோ மார்க்கே தேவையில்லை, ஒரு 150+ எடுத்தாவே நம்ம வந்து உள்ளே வந்துடுவோம். அதனால் குரூப் 4 ஒப்பிடும்போது குரூப் 2 வந்து நமக்கு இன்னுமே வந்து ஈஸியாக வந்து, அதாவது குரூப் 4ல் நம்ம ஒரு வேளை மார்க்கு கம்மியாக வாங்கியிருந்தா கூட ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நமக்கு குரூப் 4ல் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம குரூப் 2 லெவல் அடையிறதுக்கு 10 to 15 வருஷம் ஆகிடுது ப்ரொமோஷனுக்கு. அதுக்கு நீங்கள் இந்த குரூப் 2வை ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த 10 வருஷம் நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. ஒருவேளை இந்த குரூப் 4ல் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த குரூப் 2வை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து அந்த குரூப் 4ல் போனவங்கள விட நீங்கள் 10-12 வருஷம் முன்னாடி போயிடுவீங்க நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணும்போது. அதனால் இப்போ வர குரூப் 4ல் கம்மியாக மார்க் எடுத்தாலும் அந்த ஃபீல் பண்ணாமல் அடுத்து நம்ம குரூப் 2க்கு படிக்கலாம். குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் வந்து நம்ம வந்து 170+ அப்படிங்கிறது தான் நமக்கு சேஃபாக இருக்கும். அப்படின்னா இதில் 150+ எடுத்தாவே நமக்கு வந்து சேஃப் தான். தமிழ் வந்து நல்லாவே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 92, 93 போட்டுருவோம். மேக்ஸில் வந்து 25க்கு 20 போட்டாவே போதும். அது மாதிரி ஜிகேயில் வந்து 75க்கு ஒரு 50 அந்த அளவு போட்டாலே போதும். இப்போ வந்து குரூப் 4ல் பார்த்தோன்னா நம்ம ஜிகேலலாம் பார்த்தோன்னா 65+க்கு மேலே போட்டால் தான் நம்ம உள்ளே வர முடியும். ஆனால் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 50+ போட்டாவே போதும், உள்ளே வந்துடுவோம். எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். அதில் ஒரு 90, இதில் ஒரு 20, ஒரு 50 வச்சாவே 160 வந்துடுது. நமக்கு ஒரு 150+ வந்தாவே நம்ம வந்து உள்ளே வந்துடுவோம். 160னா சேஃபாகவே போயிடும். அதனால் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். குரூப் 2க்கு வந்து தமிழ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் வந்து என்னென்ன டாபிக் வைஸு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வைஸு ஓல்டு புக்கு, நியூ புக்கு ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கவர் பண்ணுங்கள், வந்து மார்க் வாங்கிடலாம்.
அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் தனித்தனியாகவே டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜிகே. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பட்டப்படிப்பு தரம் அப்படின்ட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க. பட்டப்படிப்பு தரம்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தோன்னா இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம 6th படிப்போம். இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ குரூப் 2க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 10th 11th 12th அந்த மாதிரி போயிட்டா நமக்கு ஈஸியாக போயிடும். அறிவியல், பொது அறிவியல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் ரொம்ப எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் சரி நமக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 கொஷின் தான் கேட்பாங்க. அதில் முக்கியமான டாபிக் மட்டும் முதல்ல நல்லா பார்த்துட்டு அப்புறம் மீதி இருக்க டாபிக் வந்து டைம் இருந்தால் புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். சயின்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸ்டார்டிங்கில் நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னா என்ன டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் தான் கொஷின் வரும். அடுத்து பார்த்தோன்னா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பார்க்கணும். அடுத்து உடல் நலம் மற்றும் சுகாதார மனித நோய்கள். அடுத்து மரபியல் கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மரபியலையும் கொஸ்டின் இருக்கலாம். அப்புறம் உடல் இயங்கியல். உடல் இயங்கியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித உறுப்பு மண்டலங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற டாபிக் அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அது வந்து கொஞ்சம் புக் பேக்கு. அப்புறமா அந்த 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக், இப்போ ஒளி வெப்பம் இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தாவே போதும். மற்ற டாப்பிக்கெல்லாம் வந்து உள்ளே அதிகமாக பார்த்தாலும் கொஸ்டின்ஸ் வெளியேருந்து வரும், ஆனால் நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடுவோம். 7 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிட்டா மீதி இருக்க 3ல் நம்ம எழுதினா 2 கூட சரியாயிடும். அப்போ 6 கொஸ்டின் சரியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம பொதுவாக இப்போ இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸு, இப்போ 2023 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்ல அது, அப்புறம் 2022 கரண்ட் அஃபேர்ஸு சும்மா ஒரு ஓவராலாக ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஒன் வேர்டு மாதிரி கிடச்சிதுன்னா அதை பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா ஜாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, நீர்வளங்கள், இந்திய ஆறு, இதுக்கெலாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ்ஸு அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம். இனி வேணால் கூட என்ன பண்ணிடலான்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக இது எங்கே கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸை மட்டும் தனியாக எடுத்து கூட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஜாகிரஃபிக்கு. அந்த மாதிரி அதை மட்டும் கூட நம்ம பார்த்தா போதும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி வந்து 10th ஜாகிரஃபி தான். 10th ஜாகிரஃபியில் தான் கொஷின்ஸே இருக்குது. 10th ஜாகிரஃபிலே முழுசுமே வந்து கவர் ஆகிடுது. அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, நீர்வளம், இந்திய ஆறுகள், கனிம வளங்கள், இது காடு, வன உயிரிகள், வேளாண், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இது எல்லாமே. இதில் பார்த்தோன்னா குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த முக்கிய பழங்குடிகள் பார்த்தோன்னா 12th ஜாகிரஃபி புக்கில் இருக்கும். இதுக்கு நம்ம சேனலில் வீடியோவே இருக்குது. முக்கிய பழங்குடிகள் அந்த குழுக்கள் 12th ஜாகிரஃபின்னு போட்டு பாருங்கள், அதில் அந்த முக்கிய பழங்குடிகள் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த இனம், மொழி, பரவல், இன, மொழி, குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகளுக்கு நமக்கு வீடியோவே இருக்காது. 12th ஜாகிரஃபி புக்கில் இருக்கும், அதை பார்த்தாவே போதுமானது. அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்காது. அடுத்து இந்திய வரலாறும் பண்பாடும், அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி, குப்தர், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி. நமக்கு குரூப் 4ல் பார்த்தோன்னா விஜயநகர பாமினிக்கு இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. இதுக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சிந்துவெளி நாகரிகம் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக கொஸ்டின் எப்படி இருக்கும்னா 11th ஹிஸ்ட்ரி சிந்துவெளி எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அதே மாதிரி எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். 11th எத்திக்ஸ் புக்லேயும் இந்த சிந்துவெளி நாகரிகம்ங்கிற பாடம் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரியில் இந்த பாடம் இருக்குது சிந்துவெளி, அப்புறம் 9th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, எத்திக்ஸில் இருக்குது. இந்த 4 லெசனையுமே ஒன்றா எடுத்து உங்களுக்கு வந்து அதை டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4 லெசனையும் பார்த்துட்டாவே உங்களுக்கு சிந்துவெளி ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி தான் குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள். நமக்கு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாபிக் வந்து ரொம்ப கம்மி தான். இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றும் தொடர்ச்சி, வேற்றுமையில் ஒற்றுமை, இனமொழி, இதெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்காது. நமக்கு அந்த ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குல்ல, சிந்துவெளி, குப்தர், டெல்லி சுல்தான், முகலாயர், மராத்தியர், விஜயநகர பாமினி, தென்னிந்திய வரலாறுனா சேர சோழ பாண்டியர்கள், இது மட்டுமே நம்ம கவர் பண்ணாவே போதுமானது. அடுத்து பார்த்தோன்னா இந்திய ஆட்சியல், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா டாபிக் வைஸ் படிக்கிறது மட்டும்தான் சேஃபு.
இப்போ வந்து புக்கில் வந்து 6th புக்கு 7th புக்கு 8th புக்கு 9th புக்கு இப்படி படித்தா அது வந்து அந்தளவுக்கு கவர் ஆகாது. இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்திய அரசியலமைப்பு எங்கெல்லாம் இருக்குது இது பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் 10th ஃபஸ்ட் லெசன் இருக்கும் பாலிட்டியில் அந்த லெசன் ஒன்று படிக்கணும். அதே மாதிரி 12th ஃபஸ்ட் லெசன் இந்த ரெண்டையும் படித்தாவே இந்திய அரசியலமைப்பு ஓரளவு கவர் ஆகிடும். அதே மாதிரி ஓவராலாக இந்திய அரசியலமைப்புனா என்ன அதே மாதிரி முகவுரைங்கிறது நாம் தனியாகவே படிச்சுக்கணும். அந்தந்த டாபிக் வைஸாக தான் வந்து பாலிட்டி படிச்சுட்டு போனால் அதுவே போதுமானது. மத்திய மாநில உறவுனா மத்திய மாநில உறவுகள், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி அது எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை பார்த்துட்டு படிச்சுட்டு போனாவே போதுமானது. முக்கியமாக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th பாலிட்டி, அதே மாதிரி 11th 12th 10th 11th 12th பாலிட்டி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால 6th 7th 8th 9th வரைக்கும் நம்ம இப்போதைக்கு தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 10th 11th 12th எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கிட்டாவே அதிலே வந்து நமக்கு எல்லாமே கவர் ஆகிடும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸு, இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5 திட்ட மாதிரி இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். 5 திட்ட மாதிரி, அதே மாதிரி திட்டக்குழு, நிதி ஆயோக் அது பார்த்தாவே போதுமானது. வருவாய் ஆதாரம், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் தான் இதெல்லாம் கவர் ஆகும். பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு, சரக்கு சேவை வரிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 1 2 மட்டும் தான் முக்கியமானது. அடுத்து 3ஆவதுல இருக்கிறது பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு, நில சீர்திருத்தம், வேளாண்மை, மக்கள் தொகை, சமூக பிரச்சனைகள், கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை இதெல்லாமே பார்த்தோன்னா அதிகமாக இதில் கவர் ஆகும்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். 2A பொறுத்த வரைக்கும் 12th எக்கனாமிக்ஸில் தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற 1லேருந்து 8 லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 இல்லை 11 லெசன் இருக்கும். அதில் எது எங்கே கவர் ஆகுதோ எல்லாத்தையுமே ஃபுல் லெசன் படிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்திய ரிசர்வ் வங்கினா அது எந்த வங்கியில் இருக்கும், வங்கியல் அப்படிங்கிற 8வது லெசனா 7வது லெசன் தெரியல, அந்த லெசனில் இருக்கும். அதில் இருக்கக்கூடியதில் இந்திய ரிசர்வ் வங்கியை மட்டும் போய் படித்தா போதும். 5.2னா 5.2 எல்லாத்தையுமே படிக்க தேவையில்லை. அந்த எந்த டாபிக் வந்து எங்கே இருக்குதோ அதை மட்டும் போய் படிக்கணும். உங்களுக்கு அதுக்கான வீடியோ கூட நான் வந்து தனியாக எடுத்து இப்போ ரிசர்வ் வங்கி எங்கே இருக்குதோ அந்த லெசனை மட்டும் எடுத்து கூட உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தோன்னா ஐஎன்எம் வந்து தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நம்ம 12th ஐஎன்எம்மில் வந்து 1லேருந்து 8 லெசன் இருக்கும். அதை கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி 10th ஐஎன்எம் 12th ஐஎன்எம்மும் 10th ஐஎன்எம்மும் தான் நமக்கு வந்து இதில் கவர் ஆகும். 8th கொஞ்சம் இருக்கும். நம்ம இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால 12th ஐஎன்எம்மும் 10th ஐஎன்எம்மும் ஃபஸ்ட்டு படிக்கணும். அது இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், அம்பேத்கர், பகத்சிங் இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நாம் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அது இப்போ பகத்சிங்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி பகத்சிங் பற்றி விளக்கமும் பின்னாடி வந்து அந்த பாடத்தில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது எது அப்படின்னா தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எழுச்சிகள் இது பார்க்கணும். இந்த டாப்பிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல் இதிலேருந்து பார்த்தோம்னா அந்த தலைவர்கள் எல்லாமே வந்து வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதை மட்டும் பார்த்தாவே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தோன்னா விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி, இது வகுப்புவாதம், தேச பிரிவினை இது எல்லாமே 10th இருக்கக்கூடிய ஒரு 5 லெசனு, 12th வந்து ஒரு 8 லெசன் இருக்குது. அதை மட்டும் பார்த்தாவே இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகிடும். அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் அரசியல் சமூக யூனிட் 8னா அது ஒரு தனியான டாப்பிக்கே கிடையாது. இது பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே படிக்கிற அந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதுக்கு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இன்னும் வேணால் கூட தனியாக கூட அந்த லெசன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கூட தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தோன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இது பார்த்தோன்னா எல்லாமே வரும். சங்க காலத்தில் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு ஏற்கனவே நம்ம தமிழில் படிப்போம்ல, நம்ம டாபிக் வைஸ் படிக்கும்போது இதெல்லாமே உள்ள கவர் ஆகும். அதே தான், புதுசாலாம் நம்ம எதுவும் படிக்கலை. திருக்குறள் பார்த்தோன்னா இப்போ நியூ புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே லைட்டாக பார்த்துக்குறோம். அப்புறம் பாருங்கள் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கம், பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, சுயமரியாதை, திராவிடர் இயக்கம், அண்ணாவின் பங்களிப்பு இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஐஎன்எம்மில் படித்தது தான். புதுசாலாம் இதில் எதுவுமே படிக்கலை. புதுசாக வந்து யூனிட் 8ல் நம்ம தனியாக எதுவுமே படிக்கிறது இல்லை. தமிழ் வந்து அதில் கவர் ஆகிடும். திருக்குறளும் தமிழ்லேயே வந்துடுது. விடுதலை போராட்டம், ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க காலம், விடுதலை போராட்டம், பெண்கள் பங்கு இது எல்லாமே நம்ம எங்கே படிச்சிருந்தோம்னா ஐஎன்எம்மில் படிச்சிடறோம். யூனிட் 8 அப்படின்ட்டு நம்ம தனியாக எதுவுமே படிக்கிறது இல்லை. அதிகபட்சமாக நம்ம யூனிட் 8ல் எது தனியாக படிக்கிறோன்னா அந்த தொழில் கண்டுபிடிப்புகள், தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் மட்டும் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9 பார்க்குறோம். யூனிட் 9ல் பொறுத்த வரைக்கும் யூனிட் 9க்கு வந்து கொஞ்சம் என்ன படிக்கணும் அப்படின்னா
இதில் வந்து எத்தனை கொஸ்டின் வரும்னா 7 to 8 கொஸ்டின் வரும்னு வைங்களேன். வரும்போது பார்த்தோன்னா யூனிட் 9ல் ஒரு 4 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் வந்து புக்கிலேருந்து வர மாதிரி இருக்கும். மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI அது வந்து எவ்வளோ இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அது வந்து என்ன, இப்போ வந்து கரண்ட்டில் என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க. அது அப்புறம் தேசிய மற்றும் மாநிலங்களின் வளர்ச்சி குறியீடு ஒப்பாய்வு. அடுத்து அரசியல் கட்சிகள் பலதரப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள். இப்போ வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இடஒதுக்கீட்டு கொள்கை, தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள். இது வந்து எப்படி படிக்கணும் யூனிட் 9 அப்படிங்கிறதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸ் புக்கில் 5th லெசன் இருக்கும். 10th எக்கனாமிக்ஸில் 5th லெசன் அது பார்க்கணும். அது மாதிரி 11th எக்கனாமிக்ஸில் 8th லெசன் ஒன்று இருக்கும். அந்த 8th லெசனில் கொடுத்துருப்பாங்க, அந்த HDI கொடுத்துருப்பாங்க, PQLI, அப்புறம் மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டு GNHன்னு கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி பாலின சமத்துவ குறியீடு, வறுமை குறியீடு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லெசனும் பார்க்கணும். அந்த 2 லெசனில் தான் வந்து இது கவர் ஆகும். அதாவது தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும் அப்படிங்கிறது 10th எக்கனாமிக்ஸில் 5th லெசனு. அதேமாதிரி 11th எக்கனாமிக்ஸில் 8th லெசன் இதில் வந்து அது கவர் ஆகும். இது இல்லாமல் நம்ம வந்து காமனாக PQLI அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது, HDI வந்து தமிழ்நாட்டில் இப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது, GNHல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, பாலின சமத்துவ குறியீட்டில் தமிழ்நாடு எப்படி இருக்குது, வறுமையில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற வந்து கரண்ட் டேட்டா மட்டும் தெரிஞ்சால் நமக்கு போதும். அப்புறம் பார்த்தோன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சி, இந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 10th சோசியல் சயின்ஸில் 5வது லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 10வது லெசன் 5வது லெசனும் 10வது லெசனும் அதில் வந்து கவர் ஆகும். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது அந்த லெசனில் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி அரசியல் கட்சிகள் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து எங்கே கவர் ஆகும் அப்படின்னா நமக்கு 11th ஒரு லெசன் 11th பாலிட்டியில் 13 லெசன் கொடுத்துருப்பாங்க. 11th பாலிட்டியில் அந்த அரசியல் கட்சிகள் பலதரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் இந்த லெசன் வந்து அதில் தான் வந்து கவர் ஆகும் 11th பாலிட்டியில். அடுத்து பார்த்தோன்னா சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி என்னென்ன திட்டங்கள் வந்து புதுசாக இப்போ வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குல்ல, அதான் சமூக நலத்திட்டங்கள். அதை மாதிரி அது எப்போ கொண்டு வந்தாங்க, அதை மாதிரி எங்கே கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இதுதான் வந்து சமூக நலத்திட்டங்களில் வந்து கவர் ஆகும். அப்புறம் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், பொருளாதார போக்குகள், தமிழகத்தின் கல்வி நலவாழ்வு முறைமைகள், புவியியல் கூறுகள். இந்த புவியியல் கூறுகள் ரெண்டுமே பார்த்தோன்னா நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க வேண்டாம். இந்த லெசன் பார்த்தோன்னா 10th ஜாகிரபியில் 2 லெசன் கொடுத்துருப்பாங்க. 10th ஜாகிரபியில் 6வது லெசனும் 7வது லெசனும் அது மட்டும் பார்த்தாவே போதும். நமக்கு அந்த புவியியல், தமிழக புவியியல் அப்படிங்கிற 2 லெசன் இருக்கும். மானுட புவியியல் அந்த லெசன்லேயே வந்து அது கவர் ஆகிடும். அடுத்து சமூக நீதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சமூக நீதி வருதுல்ல, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா இதை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா 11th பாலிட்டியில் 13வது லெசன். முக்கியமாக இந்த 11th பாலிட்டியில் ஒரு 5 லெசன் இருக்கும். அந்த 5 லெசன் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது அப்புறம் பார்த்தோன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்ட்டு 6th ஒரு லெசன் இருக்கும். அது அப்புறம் இந்த தேசிய சின்னங்கள், மாம்பழம், ஆலமரம் இதெல்லாம் எப்போ வந்து இது அங்கீகரித்தாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கங்கை ஆறு, டால்ஃபின்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கணும் கொஞ்சம். தமிழக புவியியல் வந்து பார்த்தோன்னா அதான் 10th ஜாகிரபியில் 6வது லெசனு 7வது லெசனு பார்த்தாவே போதும். இடஒதுக்கீட்டு கொள்கைகளும் அதே மாதிரி தான். 11th பாலிட்டி 11th முக்கியமாக இந்த 9th யூனிட்டில் முக்கியமாக எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 11th பாலிட்டி புக்கு தான். இந்த மனிதவள மேம்பாடு மட்டும் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து கவர் ஆகுது. 10th எக்கனாமிக்ஸில் வந்து 10th எக்கனாமிக்ஸில் 5th லெசனும் 11th எக்கனாமிக்ஸில் 8th லெசனும். மீதி எல்லாமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு 11th பாலிட்டி புக்கு வந்து படிக்கணும். இந்த யூனிட் 9 எடுத்துக்கிட்டாவே 11th பாலிட்டியில் தான் இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது. 11th பாலிட்டியில் 11லேருந்து அது 15 லெசன் வரைக்கும் இருக்கும். அந்த லெசன் வந்து படிக்கணும். மின்னாளுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபுல்லாக பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்திய சாதனைகள், இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். தமிழகத்தில் மின்னாளுகைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்ன மின்னாளுகை மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார் 2.0 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது மாதிரி புதுசாக எதாவது கொண்டு வந்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும். என்னென்ன திட்டங்கள் வந்து மின்னாளுகையில் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு டாபிக் வைஸாக பார்த்தாவே போதும். இப்போ சுருக்குக, விழுக்காடு, LCM HCF, விகிதம் விகிதாச்சாரம், கூட்டு வட்டி, தனி வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம், வேலை, இது பார்த்தோன்னா அதிகபட்சமாக நாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு
புக்கில் வந்து இப்போ முக்கியமாக பார்த்தோன்னா 8th பார்த்தோன்னா வாழ்வியல் கணிதம்னு கொடுத்துருப்பாங்க 8th ஸ்டாண்டர்டில். அதிலே பார்த்தோன்னா நிறையா நமக்கு கவர் ஆகும். 8th வந்து வாழ்வியல் கணிதத்தில் நம்ம பார்த்தா இந்த வட்டி கணக்கு, 9th வந்து பார்த்தோன்னா மென்சுரேஷன், 9th 10th வந்து மென்சுரேஷன் கவர் ஆகும். 8th வந்து வாழ்வியல் கணிதம் வந்து பார்க்கணும். அதில் வந்து இந்த தள்ளுபடி அந்த மாதிரி கணக்கெலாம் வரும். தள்ளுபடி, லாபம், நட்டம் அதெல்லாம் அதில் கவர் ஆகும். அடுத்து தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை இதெல்லாம் பார்த்தோன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து வருது. அது நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா கூட போதும். நம்ம முக்கியமாக இப்போ பார்க்குறது பார்த்தோன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனு, அடுத்து பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் தனி வெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பு, கொள்ளளவு. இது எல்லாமே இந்த பரப்பு, கொள்ளளவு இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து 9th 10th தான் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் 3D கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி 10th வந்து 3D நிறையவே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாவே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கும். நான் கூட என்ன பண்ணுறேன்னா அந்த மேக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற சிலபஸ்ஸு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். அதாவது குரூப் 4 ஒப்பிடும்போது குரூப் 2 வந்து ரொம்ப ஈஸி. பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ஈஸியாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். குரூப் 4 தான் வந்து கட் ஆஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். நாம் வந்து இது வந்து ஒரு 160 150 ப்ளஸ் எடுத்தாவே சேஃபு. 160 ப்ளஸ் எடுத்தாலாம் ரொம்பவே சேஃபு. அதனால் நம்ம வந்து இப்போ ஒருவேளை குரூப் 4 வந்து நம்ம ஒருவேளை நமக்கு அதுக்கான மார்க் வராட்டாவும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டு சரி நம்ம அதுக்கு மேலே ஒரு போஸ்டிங் போக போகிறோம்னு சொல்லிட்டு நினச்சி படிங்க. கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம்.